ஓகே, ஸோ குட் மார்னிங். ஸோ நம்ம இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னாக்கா, we can complete it all D and F block elements. ஓகே, ஸோ D and F block elements நம்ம என்ன பண்ண போறோம், இப்போ கம்ப்ளீட் பண்ண போறோம். ஸோ ஒன்ஸ் இதை கம்ப்ளீட் பண்ண உடனே நம்ம என்ன பண்ண போறோம்னாக்கா, அடுத்தது நம்ம என்னென்ன வாட்ஸ்அப்ல நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன், சரியா? இந்த டி அண்ட் எஃப் பிளாக் எலிமெண்ட்ஸ் நம்ம இந்த லெக்சர்ஸோட நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஏன்னா அதுதான் நம்மளுக்கு முக்கியம். ஓகே, ஜஸ்ட் யூ டேக் த நோட்ஸ். ஸோ நான் ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருப்போம்னாக்கா, டி அண்ட் எஃப் பிளாக் எலிமெண்ட்ஸில் ஸோ வெரி இனிஷியலாக டி பிளாக் மட்டும் நம்ம ஃபினிஷ் பண்ணியிருப்போம் இல்லையா? ஸோ டி பிளாக் மட்டும் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னாக்கா தரவாக ஃபினிஷ் பண்ணியிருப்போம். ஸோ நெக்ஸ்ட் இப்போ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம்னாக்கா எஃப் பிளாக். ஒரு நிமிஷம். ஸோ அது டி பிளாக்லேயே வந்துட்டு ஒரு சில பாயிண்ட்ஸ் இருக்கு. ஸோ அதையுமே நம்ம என்ன பண்ணணும்னாக்க பார்க்கணும். ஓகே, அதாவது டி பிளாக்லேயே கெமிக்கல் ரியாக்டிவிட்டி அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ அதை நம்ம இப்போ பார்த்துடுவோம். அதை பார்த்துட்டு எஃப் பிளாக் கண்டினியூ பண்ணலாம். ஸோ கெமிக்கல் ரியாக்டிவிட்டி. ஸோ இந்த கெமிக்கல் ரியாக்டிவிட்டி அப்படிங்கிறது ஜென்ரலா என்ன சொல்றாங்க அப்படின்ட்டு முன்னாடி இந்த அப்படின்னா, ஸோ நாட்டுங்கிறது இதுக்கு பேர் என்னன்னா ஸ்டாண்டர்ட் எலக்ட்ராட் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லுவோம். நாட் மீன்ஸ் ஸ்டாண்டர்ட் எலக்ட்ராட் பொட்டன்ஷியல். ஓகே, ஸோ இது என்ன சார், இதுல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்க்கும்போது, ஸ்டாண்டர்ட் எலக்ட்ராட் பொட்டன்ஷியல் மீன்ஸ் வாட் இஸ் தட்னா, இப்போ சப்போஸ் நம்ம ஒரு ராட் எடுத்துக்கிறோம். இப்போ ஒரு ராடு வந்துட்டு பாத்தீங்கன்னா அது வந்துட்டு ஆனோடா இருக்கலாம், அப்படி இல்லாட்டி கேத்தோடா இருக்கலாம். ஸோ பிளஸ்ங்கிறது ஆனோடு, மைனஸ்ங்கிறது கேத்தோடு. பட் தவறா புரிஞ்சுக்காதீங்க, கேட்டையான்னா தான் பிளஸ், பட் கேத்தோடுன்னு சொல்லும்போது மைனஸ். ஓகேவா? அதே மாதிரி ஆனையான் அப்படின்னு சொல்லும்போது தான் மைனஸ், பட் ஆனோட் அப்படின்னு சொல்லும்போது பிளஸ். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஈநாட் செல்லை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலா இப்போ இந்த மாதிரி ஒரு ராட் எடுத்துக்கிறேன். அது மைட் பி வந்துட்டு பாத்தீங்கன்னா கேத்தோட் ஆர் ஆனோட், வாட் எவர் இட் இஸ். பட் இந்த கேத்தோட், ஸோ அந்த கேத்தோடோடைய பொட்டன்ஷியலை வந்துட்டு நான் என்ன பண்றேன்னாக்க சொல்றேன். ஸோ அந்த கேத்தோடோடைய பொட்டன்ஷியல் எனக்கு எவ்வளவு இருக்கு, ஓகேவா? ஸோ எவ்வளோ பொட்டன்ஷியல் வந்துட்டு இந்த கேத்தோட நம்மளுக்கு இருக்கும் அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணி சொல்றது தான் என்னன்னாக்க இந்த நாட் செல்லோடைய ஒர்க். ஓகேவா? இந்த நாட்டோடைய மீனிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் எலக்ட்ராட் பொட்டன்ஷியல் மீன்ஸ் என்னன்னா ஒரு விச் மீன்ஸ் ஒரு ஓவரால் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்க ஒரு கம்ப்ளீட் ராடோடைய பொட்டன்ஷியல் எவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்கும் அப்படின்னு சொல்றது. ஸோ இப்போ இந்த ராடு வந்துட்டு உங்களுக்கு எதால் ஆனது, மைட் பி உங்களுக்கு காப்பரா இருக்கலாம், ஜிங்கா இருக்கலாம், கோல்டா இருக்கலாம், வாட் எவர். ஸோ அது வந்துட்டு என்னவா வேணாலும் இருக்கலாம். ஸோ காப்பர், ஜிங்க், கோல்டுன்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா எது வேணுமோ இருக்கலாம். ஸோ அதை பொறுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும்னாக்க அதோடைய ரியாக்டிவிட்டி உங்களுக்கு இருக்கும். இப்போ காப்பரா இருந்துச்சுனாக்கா அதுக்கு ஒரு பொட்டன்ஷியல் இருக்கும், ஜிங்கா இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு பொட்டன்ஷியல் இருக்கும். ஸோ
அப்ப இந்த ராடு எல்லாமே வந்துட்டு எதால ஆனது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு டி பிளாக் எலமெண்ட்ல இருக்கக்கூடிய மெட்டல்ஸ் ஆனதான் ஆனது. இப்ப டி பிளாக் எலமெண்ட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க கேட்மியம் அது இதுன்னு உங்களுக்கு நிறைய மெட்டல்ஸ் இருக்கும். ஸோ அதுல உள்ள ஏதாவது ஒரு மெட்டல்ஸால ஆனதுதான் அந்த ராடு. ஸோ அந்த ராடோடைய பொட்டன்ஷியலை சொல்றதுதான் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த ஈனாட் செல் அப்படிங்கிறத நம்ம சொல்றாங்க. ஓகேவா? இங்க நம்ம இந்த கெமிக்கல் ரியாக்டிவிட்டில என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஸோ கெமிக்கல் ரியாக்டிவிட்டி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு E நாட். புரியுதா? விச் மீன்ஸ் இந்த இடத்துல அவங்க என்ன மீன் பண்றாங்க அப்படின்னு சொல்லும்போது, இப்போ ஓவராலா இப்போ கெமிக்கல் ரியாக்டிவிட்டி அப்படின்னு சொல்லும்போது சி சப்போஸ் E நாட் வேல்யூ எனக்கு அதிகமா இருக்குன்னு வச்சுங்க, எனக்கு கெமிக்கல் ரியாக்டிவிட்டி எப்படி இருக்குனாக்க கம்மியாயிடும். புரியுதா? ஸோ ஒரு இதோட E நாட் வேல்யூ வந்துட்டு எனக்கு கம்மியா இருக்கு அப்படின்னா எனக்கு கெமிக்கல் ஸோ அந்த E நாட் வேல்யூஸ் எல்லாமே தே ஹவ் டு கிவ். ஓகேவா? ஸோ தட் இஸ் நாட் டோன்ட் வரி. இப்போ சப்போஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வி கேன் டேக் E நாட் வேல்யூ கொடுக்குறேன் பாருங்களேன். எக்ஸாம்பிள் அயன் இருக்கு. ஸோ அயனோடைய E நாட் வேல்யூ வந்துட்டு பார்த்தீங்கன்னா -0.44 வோல்ட். ஓகேவா? ஸோ அதே மாதிரி டைட்டானியம் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க -1.63 வோல்ட். வனேடியம் எடுத்துக்கிறீங்கன்னா -1.18 வோல்ட் இப்படி இருக்கு. பட் இந்த மூணுத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா எதுக்கு கெமிக்கல் ரியாக்டிவிட்டி ஜாஸ்தி அப்படின்னு சொல்லும்போது நம்ம எதை வந்துட்டு மீன் பண்ணணும்? ஸோ விச் ஒன் இஸ் மோர் கெமிக்கல் ரியாக்டிவிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எதை வந்துட்டு மீன் பண்ணி பேசணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன், E நாட் வேல்யூ எதுக்கு இப்ப இப்படி பார்க்கணும், E நாட் வேல்யூ எதுக்கு கம்மியா இருக்கோ அப்போ கெமிக்கல் ரியாக்டிவிட்டி எனக்கு ஜாஸ்தியா இருக்கும். இப்ப நான் உங்கள்ட்ட எதுக்கு கேட்கறேன்னா இந்த மூணு வேல்யூல எதுக்கு கெமிக்கல் ரியாக்டிவிட்டி ஜாஸ்தியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்கறேன். அப்ப எதுக்கு இருக்கிறதுல E நாட் வேல்யூ ரொம்ப கம்மியா இருக்குன்னு பாருங்க. பட் எல்லா வேல்யூமே மைனஸ்ங்கிறதுனால இருக்கிற இதுல எது பெரிய வேல்யூன்னு பாத்தீங்கன்னா அந்த 1.60 தான் கொஞ்சம் பெருசா இருக்கு. பட் அது மைனஸ்ல இருக்கிறதுனால அதை கம்மியா எடுத்துக்கணும். பட் இதுதான் வந்துட்டு பாத்தீங்கன்னா இருக்கிறதுலயே கம்மியான வேல்யூ டைட்டானியம். ஸோ அதுக்கப்புறம் யாரு இதை சொல்லலாம் வனேடியம். ஸோ அதுக்கப்புறம் அயன். ஸோ இதுதான் வந்துட்டு பாத்தீங்கன்னா கெமிக்கல் ரியாக்டிவிட்டி. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் அ கெமிக்கல் ரியாக்டிவிட்டி ஃபார் திஸ் ஒன். ஸோ கொடுத்துருக்கிற அந்த E நாட் வேல்யூவை வச்சுக்கிட்டே நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னாக்கா we can easily solve all those things. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ அடுத்தது, ஸோ இதுலயே வந்துட்டு அடுத்த பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா, சப்போஸ் இந்த E நாட் வேல்யூ வச்சுட்டு நம்ம ரெண்டு விதமான கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ கான்செப்ட் நம்பர் 2ல சப்போஸ் E நாட் வேல்யூ எனக்கு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா ஆக்சிடைசிங் பவரும் எனக்கு என்ன ஆகுங்கிறாங்க, இன்க்ரீஸ் ஆகுங்கிறாங்க. புரியுதா? ஸோ E நாட் வேல்யூ இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆக்சிடைசிங் பவர். சப்போஸ் எனக்கு ரெடியூசிங் பவரை நான் கம்பேர் பண்றேன், ரெடியூசிங் பவர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/E நாட். விச் மீன்ஸ் என்ன அர்த்தம் அப்படின்னா E நாட் வேல்யூ சப்போஸ் எனக்கு அதிகமானுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ரெடியூசிங் பவர் எனக்கு என்ன ஆயிடும்னாக்க கம்மி ஆயிடும். இப்போ அது இங்க E நாட் வேல்யூ எனக்கு அதிகமானுச்சு அப்படின்னா ஆக்சிடைசிங் பவர் ஆல்சோ இன்க்ரீசஸ். ஸோ ரெண்டுமே வந்துட்டு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். பட் ரெடியூசிங் பவர் அப்படின்னு பார்க்கும்போது E நாட் வேல்யூவும் ரெடியூசிங் பவரும் ஒண்ணுக்கு ஒன்று எப்படி இருக்கும் அப்படின்னாக்க இட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ரீசன் important role in our D block elements. ஓகேவா? so whatever you take, but you should that E நாட் values concepts. ஓகேவா? so this is very very important. so next இப்போ அடுத்த கான்செப்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆக்சைடு ஃபார்மேஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஸோ டி பிளாக்ல லாஸ்ட் டாபிக், பட் அது எஃப் பிளாக் இருக்கு. ஆக்சைடு ஃபார்மேஷன் அது என்ன சார்? ஆக்சைடு ஃபார்மேஷன் அப்படின்னா என்ன? ஸோ ஜென்ரலா வந்துட்டு ஆக்சைடு அப்படின்னு சொல்லும்போது இந்த ஆக்சிஜனை தான் வந்துட்டு சொல்லுவாங்க. ஆக்சிஜனை தான் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க ஆக்சைடு அப்படின்னு சொல்றது.
ஸோ இப்போ ஒரு டி பிளாக் எலமெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிறீங்கன்னா அதுல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்துட்டு மேங்கனஸ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா மேங்கனஸ் கூட வந்துட்டு ஆக்சைடு ஃபார்மேஷன் இருக்கும். அயன் எடுத்துக்கிறீங்கன்னா அயன் கூட ஆக்சைடு ஃபார்மேஷன் Fe2O3. ஸோ இந்த மாதிரி இந்த ஆக்சிஜன் வந்துட்டு எந்த அளவுக்கு இந்த நம்மளுடைய டிரான்சிஷன் மெட்டல் கூட பைண்ட் ஆகுது, ஸோ அது வந்துட்டு எதை பொறுத்து இருக்கும் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்றோம்னாக்க பார்க்குறோம். சரியா? ஸோ அது வந்துட்டு எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது மோஸ்ட் ஆஃப் த டி பிளாக் எலமெண்ட்ஸ் நீங்க பாருங்க, நம்ம வெரி இனிஷியலா பார்த்துருப்போம். டு ஃபைண்ட் த ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு வந்துட்டு வெரி இனிஷியலா நம்ம ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல பார்த்துருப்போம். இன் டி பிளாக் எலமெண்ட்ஸ் ஹேவிங் வெரைட்டி ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ் ஆர் வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிற மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கும். இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் வனேடியம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா +2லேருந்து +6 +3 +4 +5 +6ன்னு 5 விதமா அதுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கு. ஸோ இந்த மாதிரி எனக்கு டிஃப்ரெண்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கிறதுனால நம்ம இதுல ஒரு சில கான்செப்ட்ஸை இன்க்ளூட் பண்ற மாதிரி ஆகுது. ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னா, சப்போஸ் ஒரு எலமெண்டோடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் எனக்கு இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு எலமெண்டோடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்துட்டு எனக்கு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அதோடைய அசிடிக் கேரக்டரும் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னாக்க இட் வில் பி இன்க்ரீசஸ். புரியுதா? அசிடிக் கேரக்டர் என்னவாகும்? இட் வில் பி இன்க்ரீசஸ். சேம் அதே மாதிரி தான் ஒரு ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுது, அதே ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்துட்டு எனக்கு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. அதோடைய அயானிக் கேரக்டரும் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் வில் பி இன்க்ரீசஸ் ஒன்லி. அயனிக் கேரக்டர் ஆல்சோ இட் வில் பி இன்க்ரீசஸ். ஸோ அப்போ ஆக்சைடு ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லும்போது அசிடிக் கேரக்டர் இன்க்ரீஸ் ஆகுது. அதே அந்த ஆக்சைடு ஃபார்மேஷன்ல அசிடிக் கேரக்டர் இன்க்ரீஸ் ஆகணும்னா அதோடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட்டும் இன்க்ரீஸ் ஆகணும். அதே மாதிரி அதோடைய அயனிக் கேரக்டர் இன்க்ரீஸ் ஆகணும்னா சேம் ஆஸ் இட் இஸ் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டும் உங்களுக்கு என்ன ஆகணும்? ஒரு ஆக்சிடேஷன் நம்பர். ஸோ அது உங்களுக்கு என்ன ஆகணும் அப்படின்னாக்க இன்க்ரீஸ் ஆகணும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கான்செப்ட். பட் இதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு எப்படி சார் கொஸ்டின்ஸ் வந்துட்டு கேட்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ ஜென்ரலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் ஓரியன்டாக தான் வரும். சரியா? நான் அதை உங்களுக்கு கொடுக்குறேன். ஒரு நிமிஷம். ஓகே, இதை நோட் பண்ணிக்கோங்க. ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏன்னா அது கொஞ்சம் ஈஸி. உங்கள் புக்கில் அந்த எக்ஸாம்பிள்ஸ் இல்லை, பட் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொஞ்சம் கேட்டுட்டாங்கன்னா கொஞ்சம் ப்ராப்ளம். ஏன்னா எதுவாக இருந்தாலும் ஒரு ஃபுல்லாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா இட் வில் பி பெட்டர். அதனால இதை பேஸ் பண்ணி நான் எக்ஸாம்பிள்ஸே கொடுத்துட்றேன். நான் அதுக்கு தான் அந்த ரெஃபரன்ஸ் புக்ஸில் எடுத்தேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு என்னதான் ஒரு காம்பவுண்ட் கொடுத்துருந்தாலும் அந்த காம்பவுண்டோடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை வந்துட்டு யூ மேக் ஷூர் டு ஃபைண்ட் அவுட். ஓகேவா? ஸோ அதை வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி பார்த்துங்க.
இப்போ நம்ம சப்போஸ் நான் என்ன பண்றேன் அப்படின்னாக்க எக்ஸாம்பிள் மைனஸ் CrO4 2 மைனஸ். ஸோ இந்த மாதிரி இருக்கு. ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிக்கலாம். ஸோ எப்பயுமே வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா, இந்த எலமெண்ட் அதாவது மெட்டலுக்கு தான் வந்துட்டு மேக்சிமம் வந்துட்டு நீங்க என்ன பண்ணணும்னாக்க ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்துட்டு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ அதை வந்துட்டு எப்பயுமே மறந்துடாதீங்க. எப்பயுமே இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிறதுக்கு தான் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்துட்டு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ அதை எப்பயுமே மறந்துடக்கூடாது. ஓகே, ஸோ இப்போ VO4 அப்படின்னு சொல்லும்போது எக்ஸ் பிளஸ் 4 into oxygenக்கு -2 equal to -1. So answer will be so -8 4 2s are 8. So +7 வருது. ஸோ 180க்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே என்ன சார்ஜ் +7. பட் இங்கே பார்க்கும்போது எக்ஸ் பிளஸ் 4 into -2 equal to -2. ஏன்னா இங்கே என்ன சார்ஜ் இருக்கோ அதை நான் அப்படியே இங்கே போட்டுறேன். ஸோ அதே மாதிரி இங்கே என்ன சார்ஜ் இருக்கோ நான் அதை அப்படி இங்கே போட்டுறேன். ஸோ ஐ ஹோப் யூ நோ ஆல் த ஆக்சிடேஷன் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்துட்டு எப்படி பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா? நம்ம ஆல்ரெடி வந்துட்டு அதை பேஸ் பண்ணி தான் படிச்சிருக்கோம். ஸோ அதனால அதை கரெக்டாக வந்துட்டு மீன் பண்ணி கொண்டு போயிடுங்க. சரியா? நிமிஷம். அப்போ உங்களுக்கு இங்கே எக்ஸோட வேல்யூ என்ன வரும்? -8. ஸோ இங்கே ஒரு -2 இருக்கு. ஸோ அப்போ உங்களுக்கு +6 வரும். அப்போ இங்கே குரோமியத்துக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே +6 இருக்கு. ஸோ இப்போ இங்கே வந்துட்டு வனேடியம் +7, இங்கே +6 இருக்கு. ஸோ இப்போ ஜென்ரலாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லும்போது எஸ் +6 அப்படின்னு பார்க்கும்போது நான் என்ன சொல்லியிருக்கேன், இப்போ நான் உங்கள்கிட்ட இந்த ரெண்டது கேட்குறேன். VO4 மைனஸுக்கும் குரோமியம் 2 மைனஸ் இந்த ரெண்டத்தையும் நான் பார்க்கும்போது இந்த ரெண்டத்துக்கு எதுக்கு வந்துட்டு அசிடிக் கேரக்டர் ரொம்ப ஹை அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு தான். ஏன்னா இங்கே தான் உங்களுக்கு +7 ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கு. சாரி. ஸோ அப்போ எங்க +7 ஆக்சிடேஷன் ஸ்டேட், அதாவது எங்க வந்துட்டு அதிகமான, ஏன்னா இங்க வந்துட்டு உங்களுக்கு +6 தான். ஸோ எங்க வந்துட்டு அதிகமான ஆக்சிடேஷன் நம்பர் இருக்கோ ஸோ அங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் உங்களுக்கு என்னவாகும், சாரி அசிடிக் கேரக்டர் என்னவாகும்னாக்க அதிகமாகும். ஸோ இங்க +7 இருக்கு, இங்க +6 இருக்கு. ஸோ அசிடிக் கேரக்டர் ஆல்சோ இங்க ஹையா இருக்கு, அயனிக் கேரக்டரும் இங்க ஹையா இருக்கு. அவ்வளவுதான். ஸோ அசிடிக் கேரக்டர், அயனிக் கேரக்டர். ஸோ இதை வச்சு நம்ம மீன் பண்ணி பேசணும். சரியா? ஸோ இதை வந்துட்டு பக்கா ஸோ அப்படின்னா எஃப் பிளாக் எலமெண்ட்டை பத்தி பார்த்துடலாம். ஸோ கம்ப்ளீட்டா வந்துட்டு எஃப் பிளாக் எலமெண்ட்டை பத்தி தான் படிக்க போறோம். ஸோ டி பிளாக் எலமெண்ட்ஸை பத்தி படிச்சாச்சு. இப்போ அடுத்தது வந்துட்டு பாத்தீங்கன்னா எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ். ஸோ இப்போ எஃப் பிளாக் எலமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொல்லிட்டு இருக்கிறது தான். இப்போ டி பிளாக் எலமெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஏன் அதை டி பிளாக் எலமெண்ட்னு சொல்றோம்னா, எலக்ட்ரான்ஸ் எல்லாமே வந்துட்டு லாஸ்ட் ஷெல், அதாவது டி ஷெல்லில் வந்துட்டு உங்களுக்கு என்ன இருக்கும்னாக்கா ஃபில் ஆயிருந்துச்சுன்னா அது வந்துட்டு டி பிளாக் எலமெண்ட். எஸ் பிளாக் எலமெண்ட்ஸுங்கிறத நான் ஏன் சொல்றேன்னா, எந்த எலமெண்ட்ல உள்ள எலக்ட்ரான்ஸ் எல்லாம் அவுட்டர் ஷெல் வந்துட்டு எஸ் ஆர்பிட்டால்ல ஃபில் ஆகுதோ அது எல்லாமே எஸ் பிளாக். அந்த மாதிரி எஃப் பிளாக் அப்படின்னு சொல்லும்போது எந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் எஃப் ஆர்பிட்டால்ல லாஸ்டா ஃபில் ஆகுதோ அதை நம்ம என்னன்னு சொல்லணும்னாக்க தட் வி கால் இட் அஸ் எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ்னா என்னென்ன டெஃபினிஷன் மாதிரி சின்னதா எழுதிக்கோங்க. எலமெண்ட்ஸ் in which last electron enters in f orbital of pre
penultimate cell. ஓகேயா? ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா ப்ரீ பென்னல்டிமேட்டுங்கிறது அந்த லாஸ்ட் ஷெல் இருக்கு இல்லையா? ஸோ அதுதான் வந்துட்டு அவங்க அப்படி சொல்றாங்க. சரியா? ஸோ இதுதான் அவங்க என்ன சொல்றாங்கன்னாக்க எஃப் பிளாக் எலிமெண்ட். ஸோ இதோட ஜென்ரல் கான்ஃபிகரேஷன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஸோ இதுல என்னெல்லாம் ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் சொல்லலாம் அப்படின்னு பார்க்கும்போது n-2 பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கோங்க, f பவர் 1-14, அது 1-14னா 1 to 14 அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். தென் n-1 dல 0லேருந்து 1 வரைக்கும் எடுக்கலாம், ns2. ஸோ இதுதான் வந்துட்டு ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஃபார் எஃப் பிளாக் எலிமெண்ட். எஃப் பிளாக் எலிமெண்டோடைய ஜென்ரலான ஒரு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்னா அது இதுதான். ஸோ அதே மாதிரி இந்த எஃப் பிளாக் எலிமெண்ட்டை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மேஜரா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸோ 2 டைப்ஸ் இருக்கு. பிளாக் எலிமெண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா we have a 2 types. ஒன் அதாவது எஃப் பிளாக் எலிமெண்ட்டுக்கு இன்னொரு பேரும் இருக்குப்பா. ஸோ we call it as transition metal. ஓகேவா? ஸோ என்ன இன்னர் டிரான்சிஷன் மெட்டல் அப்படின்னு சொல்லலாம். இந்த 2 டைப்ஸ்ல வந்துட்டு உங்களுக்கு என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது that is 4F series. 4F series அப்படின்னா என்னன்னா லாந்தனைடு சீரீஸ். ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னாக்கா இந்த ஒரு சீரீஸை பத்தி படிக்க போறோம். இந்த ஃபர்ஸ்ட் டைப் இருக்குல்ல இந்த 4F சீரீஸ். ஸோ இதை பத்தி தான் நம்ம என்ன பண்ண போறோம், கம்ப்ளீட்டா உட்காந்து படிக்க போறோம். ஏன்னா இந்த 4F சீரீஸ் பாத்தீங்கன்னா இதை நம்ம லாந்தனைடு சீரீஸ்ன்னு சொல்லலாம், ஆர் வி கால் இட் அஸ் ஃபர்ஸ்ட் இன்னர் டிரான்சிஷன் சீரீஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இன்னர் டிரான்சிஷன் சீரீஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் கால்டு த லைக் 4F சீரீஸ். ஸோ இப்போ இந்த 4F சீரீஸ்ல உங்களுக்கு என்னெல்லாம் மெட்டல்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் 4F சீரீஸ்னா என்னன்னு பார்த்துருவோம். 4F சீரீஸ். ஸோ 4F சீரீஸோடைய ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன? ஸோ த ஜென்ரல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரிப்பா, இந்த டாபிக் முன்னாடி இன்னொரு ஒரு கான்செப்ட் தெரிஞ்சுக்கலாம். ஜென்ரலா வந்துட்டு ஏன்னா 4F சீரீஸ்னாலே லாந்தனைடு சீரீஸ்ங்கிறது சொல்லியாச்சு. பட் காமனா வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆக்சிடேஷன் ஸ்டேட்னு ஒரு டாபிக் போட்டுக்கோங்க. The common oxidation state of lanthanides is +3 இருக்கலாம் with +2 and +4 இப்படி இருக்கலாம். ஸோ இதான் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல சொல்ல வேண்டிய ஒரு பாயிண்ட். சரியா? இப்போ இதுல வந்துட்டு ஜென்ரலா இதோடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது லாந்தனைட்ஸோடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 6s2 5d பவர்ல 0லேருந்து 1 வரைக்கும், 4f வந்துட்டு 1 to 14. ஓகேவா? ஸோ இதான் நம்ம சொல்லுவோம். இப்போ இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா என்னெல்லாம் மெட்டல்ஸ் இருக்கு ஜென்ரலா வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த லாந்தனைட்ஸ்ல உங்களுக்கு என்னெல்லாம் வந்துட்டு ஓவரால் மெட்டல்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது நம்ம அதை எல்லாத்தையுமே நம்ம கம்ப்ளீட்டா நான் மெட்டல்ஸ் எல்லாத்தையுமே கொடுக்குறேன். சரியா? அந்த மெட்டல்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு ஜஸ்ட் அப்படியே நோட் பண்ணி மனப்பாடமா வச்சுக்கோங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா லாந்தனம், symbol is La, atomic number 57.
நெக்ஸ்ட் வந்துட்டு சீரியம். சீரியம் வந்துட்டு பாத்தீங்கன்னா Ce58. நெக்ஸ்ட் பரசியோடயம், that is Pr59 atomic number. நெக்ஸ்ட் நியோடைமியம். ஏன்னா இதெல்லாம் நான் உங்களை படிச்சுக்கோங்கன்னு சொல்லலாம், பட் ஆனால் வந்துட்டு இது எல்லாம் தெரியணும், அந்த எலமெண்ட் எல்லாமே பேர் எல்லாமே தெரியணும். ஓகே, ஸோ இது எல்லாமே கம்பல்சரி வந்துட்டு நோட் பண்ணுவாங்க. எலமெண்ட்லாம் வந்து தெரிஞ்சிருக்கா, இதுல ஏதாவது ஒரு 2 எலமெண்ட்டை கேட்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் தெரியணும், அதுக்கு தான். ஸோ நியோடயம் வந்துட்டு 60 அட்டாமிக் நம்பர். நெக்ஸ்ட் வந்துட்டு புரோமித்தியம். புரோமித்தியம் தட் இஸ் வி கன்சிடர் அஸ் PM. ஸோ புரோமித்தியத்துக்கு 61 அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்துட்டு சமேரியம், that is SM 62. கேடோலினியம் GD அப்படின்னு சொல்லுவாங்க. சாரி, இது வந்துட்டு 64பா. 63க்கு வந்து நான் கொடுக்குறேன். ஈரோப்பியம் தான் 63. நெக்ஸ்ட் வந்துட்டு டெர்பியம், that is we consider as TB 65. நெக்ஸ்ட் வந்துட்டு டைஸ்ப்ரோசியம், that we consider as DY 66 atomic number. நெக்ஸ்ட் வந்துட்டு ஹோல்மியம் HO 67. எர்பியம் ER 68. ஃபுல்லா ஒரு நிமிஷம் முடிச்சிருங்க. ஓகே, ஸோ இப்போ அடுத்தது போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க ஹோல்மியம் வரைக்கும், எர்பியம் வரைக்கும் எழுதியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது வந்துட்டு தூளியம். ஸோ தட் இஸ் TM 69 atomic number. எட்டர்பியம் YB
70 atomic number, lutetium Lu 71 atomic number. புரிஞ்சுதா? ஸோ இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு லாந்தனைட்ஸ் எலமெண்ட்ஸில் இருக்கக்கூடிய கம்ப்ளீட் அட்டாமிக் நம்பர் ஃப்ரம் 57லேருந்து 71 வரைக்கும் இருக்கு. ஓகே, ஸோ இதில் ஒரு பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க, இப்போ நம்ம ஒரு கான்செப்டை பற்றி நோட் பண்ண போகிறோம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின், லாந்தனைடு கான்ட்ராக்ஷன். ஓகேவா? லாந்தனைடு கான்ட்ராக்ஷன் விச் மீன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது இதில் ஒரு பாயிண்ட் நம்ம என்னன்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதோடைய கான்சிக்வன்சஸை பார்க்கலாம். லைக் அட்டாமிக் ரேடியையும் அயானிக் ரேடியை இந்த ரெண்டுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா லாந்தனத்தில், ஏன்னா உங்களுக்கு ஓவரால் பார்த்தீங்கன்னாக்கா லாந்தனம்லேருந்து லுட்டீட்டியம் வரைக்கும் இருக்கு இல்லையா? ஸோ ஃப்ரம் லாந்தனம்ல ஸ்டார்ட் பண்ணி லுட்டீட்டியம் வரைக்கும் நம்ம எழுதணும் லாஸ்ட்டாக அந்த லாந்தனைட்ஸ் எலமெண்ட்ஸ் எல்லாமே. ஸோ லாந்தனத்துலேருந்து லுட்டீட்டியம் வரைக்கும் நம்ம மூவ் பண்ணும்போது ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட்டு அட்டாமிக் அண்ட் அயனிக் ரேடியை இது ரெண்டுமே என்ன ஆகுதுனாக்க கிராஜுவலா டிக்ரீஸ் ஆகுதுங்கிறாங்க. ஸோ இதுக்கு பேர் தான் என்னன்னாக்க லாந்தனைடு கான்ட்ராக்ஷன். ஓகேவா? ஸோ அதை கீழே எழுதிக்கோங்க. இந்த அட்டாமிக் அண்ட் அயனிக் ரேடியை decreases from lanthanum to lutetium. Lanthanum to lutetium. ஸோ இதுக்கு பேர் தான் என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாந்தனைட் கான்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்றோம். ஓகே சார், ஸோ இது வந்துட்டு எதனால நடக்குது? ஓகேவா? ஸோ இந்த 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 கான்ட்ராக்ஷன் வந்துட்டு யூஸ்வலா என்ன ரீசனால நம்மளுக்கு நடக்குது அப்படின்னு சொல்லும்போது காசஸ். ஸோ காசஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க. காரணங்கள் என்னெல்லாம் காரணம் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ இது ஃபர்ஸ்ட் நான் என்னன்றதை நான் சொல்லிடுறேன். இதை எழுதிக்கோங்க. In case of lanthanide series, in case of lanthanide series elements, the last electron enters into the 4f orbital. Since the shielding or screening effect of 4f orbital, sorry f orbitalனே வச்சுப்போம். is much less than s and p orbital, even less than d orbital also. ஸோ இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் இஸ் மீன் பை ஷீல்டிங் ஆர் ஸ்கிரீனிங் எஃபெக்ட் அப்படின்னா என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஷீல்டிங் ஆர் ஸ்கிரீனிங் எஃபெக்டை பொறுத்த வரைக்கும் இப்போ எஸ் ஆர்பிட்டால் அப்படின்னு சொல்லும்போது அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 எலக்ட்ரான் ஃபில் பண்ண முடியும். எஸ் ஆர்பிட்டால்னாக்க 2 எலக்ட்ரான் ஃபில் பண்ண முடியும். பினாக்க 6 எலக்ட்ரான், டி மீன்ஸ் 10, எஃப்னாக்க 14. ஸோ இப்போ ஈச் அண்ட் எவ்ரி ஆர்பிட்டால்ஸ் ஹேவிங் ஸ்பெசிஃபைடு எலக்ட்ரான்ஸ் நம்மளுக்கு ஃபில் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். ஒவ்வொரு ஆர்பிட்டால்லையும் இவ்வளோ எலக்ட்ரான்ஸ் நம்ம ஃபில் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி. அப்போ நம்ம அந்த எலக்ட்ரான்ஸை வந்து நம்ம அதில் ஃபில் பண்ணணும் அப்படின்னா ஜென்ரலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்கு.
இப்போ எஸ்ல வந்துட்டு 2 தான் ஃபில் பண்ண முடியும். எக்ஸ்ட்ரா 1 வந்துட்டு ஃபில் பண்றதுங்கிறது இட் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ வாண்ட் டு ட்ரை ஃபில் extra one electron, automatically one screening or shielding it will be resist in front of s orbital. ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுக்கு வந்துட்டு இப்போ 2 எலக்ட்ரான்ல ஒரு எலக்ட்ரான் நம்ம ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த எலக்ட்ரான்ஸ் அந்த மூணாவதா இப்போ 2 எஸ்ஆர்கள் 2 எலக்ட்ரான் ஃபில் பண்ண முடியும். மூணாவதா ஒரு எலக்ட்ரானை நம்ம ஃபில் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு ஷீல்டிங் மாதிரி கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். அதுதான் வந்துட்டு அவங்க என்ன, அதாவது ஷீல்டிங்னா என்னன்னா அந்த மூணாவது எலக்ட்ரானை உள்ள வரவிடாம ரெசிஸ்ட் பண்ணி திரும்ப அகைன் இட் வில் கோ பேக் டு, ஸோ அது எங்கேயே இருந்துச்சோ அங்கேயே அதை அனுப்பிச்சு விட்டுரும். அந்த மாதிரி தான். ஸோ இதுல இது இந்த இடத்துல லாந்தனைட் கான்ட்ராக்ஷன்ல என்ன மீனிங் சொல்றாங்கன்னா அட்டாமிக் அண்ட் அயனிக் ரெடி ரெண்டுமே சொல்லி வச்ச மாதிரி ஏன் லாந்தனம்ல இருந்து லுட்டீட்டியம் வரைக்கும் மூவ் பண்ணும்போது டிக்ரீஸ் ஆகுது. அந்த ரீசனுக்கு ஜென்ரலா லாந்தனைட்ஸை பொறுத்த வரைக்கும், ஏன்னா இது எல்லாமே உங்களுக்கு 4f சீரீஸ் தான். ஸோ அந்த லாஸ்ட் எலக்ட்ரான் வந்துட்டு உங்களுக்கு 4f ஆர்பிட்டால போய் என்டர் ஆகுது. ஸோ இப்போ அந்த இடத்துல வந்துட்டு ஷீல்டிங் ஸ்கிரீனிங் எஃபெக்ட் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னாக்க கம்ப்ளீட்டா உங்களுக்கு கம்மியா தான் இருக்கும். ஓகேவா? ஸோ எஸ் பி இதெல்லாம் வந்துட்டு கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே கம்மி. ஏன்னாக்க உங்களுக்கு லாஸ்ட் எலக்ட்ரான் யூஸ்வலா உங்களுக்கு என்ன பண்ணும், எஃப் ஆர்பிட்டால தான் போய் ஃபில் ஆகணும், வேற வழி கிடையாது இல்லையா? ஸோ அப்போ அதனால அந்த இடத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க எஃப் ஆர்பிட்டாலோட அந்த அந்த ஸ்கிரீனிங் எஃபெக்ட் வந்துட்டு அந்த இடத்துல ரொம்பவே வெரி மச் கம்மி, வெரி மச் லெஸ்ஸா தான் இருக்கும். அந்த இடத்துல ஸ்கிரீனிங் எஃபெக்ட் இன்னும் சொல்ல போனா இருக்கவே இருக்காது. ஓகேவா? ஸோ ஈவன் எஸ் பி எல்லாமே கம்பேர் பண்ணும்போது, ஓகேவா? ஸோ இந்த ரீசனால தான் உங்களுக்கு என்னவாகுதுன்னாக்க அந்த லாந்தனைட் கான்ட்ராக்ஷன்ஸ் கான்செப்ட் பத்தி சொல்றாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இதனால நம்மளுக்கு என்ன சார், வாட் ஆர் த கான்சிக்வன்ஸ்? ஓகே, என்ன காரணம், அதனால என்ன வந்துட்டு ரீசன் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே சொல்லிட்டீங்க. பட் கான்சிக்வன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது என்னெல்லாம் கான்சிக்வன்சஸ் இருக்கு லாந்தனைட் கான்ட்ராக்ஷனால அப்படின்னு பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் ஒன், இன்க்ரீஸ் இன் கோவலன்ட் கேரக்டர். ஸோ அந்த கோவலன்ட் கேரக்டர் உங்களுக்கு என்னவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் வில் பி இன்க்ரீசஸ். ஸோ அது என்னவாகுது, அதிகமாகுது அப்படிங்கிறாங்க. கோவலண்ட்னா என்ன, மியூச்சுவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஓகேவா? அந்த லாந்தனைட் காம்பவுண்ட்ஸோடைய கோவலன்ட் கேரக்டர் உங்களுக்கு என்னவாகுதுனாக்க இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ கோவலன்ட் ப்ராப்பர்ட்டி, அதை டெஃபினேஷனா எழுதணும்ப்பா, ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ லாந்தனைட் கான்ட்ராக்ஷன் கேட்டாங்கன்னா இப்போ நான் முடிப்பேன், அது வரைக்கும் நீங்க அப்படியே எழுதணும். லாந்தனைட் கான்ட்ராக்ஷன், கோவலன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லாந்தனைட் metal hydroxide compounds regularly increases. ஸோ இதெல்லாம் என்ன ரீசனால நடக்குது அப்படின்னாக்க அக்கார்டிங் டு ஃபர்ஜன்ஸ் ரூல். ஓகேயா? ஸோ லாந்தனைடு மெட்டல் ஹைட்ராக்சைடு அப்படின்னா என்னன்னா, ஹைட்ராக்சைடுனாலே OH, நம்ம அதை பார்ப்போம் பின்னாடி எப்படின்ட்டு. ஸோ அதெல்லாம் வச்சு சொல்றது. நெக்ஸ்ட் அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேற என்னென்ன கான்சிக்வன்ஸ் இருக்குன்னா, மோஸ்ட் ஆஃப் த லாந்தனைட்ஸ்ல வந்துட்டு இட் வில் பி சிமிலர் சைஸ்ல இருக்கு, அண்ட் சார்ஜ் ஆல்சோ சிமிலர் சைஸ் அண்ட் சார்ஜ். ஸோ சின்ஸ் எப்படி நோட் பண்ணிக்கோ, all the lanthanide ions are about the same size and also carry the same charge due to lanthanide contraction.
இதுவுமே லாந்தனைடு கான்ட்ராக்ஷனால தான் நடக்குதுங்கிறாங்க. ஸோ on their properties are almost identical. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி, அதாவது இப்ப நீங்க லாந்தனைட்ஸ்னு சொல்லும் போது ஃப்ரம் லாந்தனம்ல இருந்து லுட்டீட்டியம் வரைக்கும் அதோட மெட்டல்ஸ் இருக்கு. பட் அந்த மெட்டல்ஸோடைய சைஸு, அதோடைய சார்ஜ், இது எல்லாமே சிமிலரா இருக்கிறதுனால இது நீங்க அந்த அளவுக்கு வந்துட்டு ஈஸியா செப்பரேட் பண்ணி எடுக்க முடியாது. எர்த்ல இருந்து ஈஸியா என்ன பண்ண முடியாது, செப்பரேட் பண்ணி எடுக்க முடியாது. ஓகேவா? ஸோ இது ஒரு டிஃபிகல்டிஸ். திஸ் மேக்ஸ் separation of lanthanides from one another is very difficult. Okay, is very difficult. ஸோ ரொம்பவே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இட் வில் பி டிஃபிகல்ட் ஒன்லி. ஸோ ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். சரியா? ஸோ இப்போ அதே மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா, அனதர் ஒன், பேசிக் கேரக்டர் ஆஃப் ஹைட்ராக்சைட்ஸ் ஆஃப் லாந்தனைட்ஸ். அடுத்த டாபிக் இதுலேயே இந்த கான்சிக்வன்ஸ்ல அடுத்தடுத்த டாபிக் போட்டுக்கோங்க. பேசிக் கேரக்டர் ஆஃப் hydroxides of lanthanides. ஸோ இதை பார்க்கும்போது ஜென்ரலாக நீங்கள் லெஃப்ட் டு ரைட், விச் மீன்ஸ் லாந்தனம்லேருந்து லுட்டீட்டியம் வரைக்கும் மூவ் பண்ணும்போது அந்த பேசிக் கேரக்டர் உங்களுக்கு என்ன ஆகும்னா கம்மியாக தான் ஆகும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதெல்லாம் எக்ஸ்பெரிமெண்டலாக கண்டுபிடிச்சது. as we move from left to right, basic character will be decreases. ஓகேவா? ஸோ அது என்ன ஆயிடுதுனாக்க கம்மி ஆயிடுது அப்படிங்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் ஒன் பாயிண்ட். ஸோ அட்டாமிக் அண்ட் அயனிக் ரேடியை போத் 4D அண்ட் 5D ரெண்டத்தையுமே கம்பேர் பண்றாங்க. ஸோ அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அட்டாமிக் அண்ட் அயனிக் ரேடியை ஆஃப் 4D அண்ட் 5D சீரீஸ். ஸோ ரெண்டத்தையுமே என்ன பண்றாங்கனாக்க கம்பேர் பண்றாங்க. ஸோ அப்படி கம்பேர் பண்ணும்போது, ஸோ லாந்தனைட் கான்ட்ராக்ஷனால அட்டாமிக் அண்ட் அயனிக் ரேடியை அது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது முன்னாடி பின்னாடி, விச் மீன்ஸ் நெக்ஸ்ட் அண்ட் பிஃபோர், அந்த ரெண்டத்துலையுமே லாந்தனைட் எலமெண்ட்ஸ் வித் த சேம் எல்லாமே எப்படி இருக்கும்னாக்க நம்மளுக்கு சேமாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதாவது இப்போ உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஜிர்கோனியம் எடுத்துக்கிறேன். ஜிர்கோனியம் அதே மாதிரி ஹாஃப்னியம், இந்த ரெண்டத்தையும் எடுத்துக்கிறேன் அப்படின்னா, இந்த ரெண்டு, இது வந்துட்டு உங்களுக்கு 4D சீரீஸ் இந்த பக்கம் இருக்கிறது, இது வந்துட்டு 5D சீரீஸ். இந்த ரெண்டத்தோட சைஸுமே உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க சிமிலரா தான் இருக்கும், சேமா தான் இருக்கும். அதே மாதிரி அடுத்தது நியோபியம் பாருங்க, இதுவும் அதே மாதிரி கீழே இருக்கிற இந்த 5D சீரீஸ்ல இருக்கக்கூடிய டோஸ்மியம், இதுவுமே எப்படி இருக்கும், ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கும். புரியுதா? ஸோ இந்த மாதிரி ரெண்டு இதுவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகேவா? ஸோ டியூ டு lanthanide contraction, the atomic and ionic radii of the next and before on the lanthanide elements with the same group.
ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு பாயிண்ட். நெக்ஸ்ட் அடுத்தது வந்துட்டு லாஸ்டா கெமிக்கல் ரியாக்டிவிட்டி. இவ்வளோ ஏன்னா பிக் கொஷின்ல கிட்ட இந்த மாதிரி எழுதுங்க. பட் வெறும் லாந்தனிக் கான்ட்ராக்ஷன் என்ன ஸ்மால் மார்க் கொஷின் 2 மார்க் 3 மார்க்ல கேட்டாங்கன்னா நான் வெரி ஃபர்ஸ்டா நம்ம கொடுத்துருப்போம்ல, ஸோ அதை மட்டும் நீங்க எழுதுனா போதும். அதை எழுதிட்டு என்னெல்லாம் டாபிக்ஸ் இருக்கு, ஏன்னா 3 மார்க்ல கேட்டாங்கன்னா டாபிக்ஸ் உள்ள எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. இப்போ நம்ம ஒவ்வொன்றா பார்த்தோம்ல, கான்சீக்வன்சஸ் என்ன இருக்குன்னா இன்க்ரீஸ் இன் கோவலன்ட் கேரக்டர், சிமிலர் சைஸ் இன் சார்ஜ், பேசிக் கேரக்டர் ஆஃப் ஹைட்ராக்சைட்ஸ் ஆஃப் லாந்தனைட்ஸ், அட்டாமிக் அண்ட் அயனிக் ரேடி ஆஃப் 4D அண்ட் 5D சீரிஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு டிக்ரீஸ் இன் கெமிக்கல் ரியாக்டிவிட்டி. இதை மட்டும் நீங்க கொடுத்தா போதும், கம்ப்ளீட்டா உள்ள எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. ஸோ கெமிக்கல் ரியாக்டிவிட்டி பார்க்கும்போது ஸோ லாந்தனைட் கான்ட்ராக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இதை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா லாந்தனைட் எலிமெண்ட்டுக்கு இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா கெமிக்கல் ரியாக்டிவிட்டி கம்மியாயிடுங்கிறாங்க. ஓகேவா? ஸோ டியூ டு லாந்தனைட் கான்ட்ராக்ஷன், due to lanthanide contraction, the ionization energy of the next on the lanthanide elements increases. This decreases their chemical reactivity. ஸோ அதோட கெமிக்கல் ரியாக்டிவிட்டி உங்களுக்கு என்ன ஆயிடுதுன்னாக்க கம்மி ஆயிடுது, கம்மி பண்ணி விட்டுரும். புரியுதா? இதுதான் லாந்தனைட் கான்ட்ராக்ஷன்ஸ் உடைய கம்ப்ளீட் கான்செப்ட். ஓகேவா? ஸோ இதை வந்துட்டு பக்காவா தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வந்துட்டு திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்துட்டு யூ மஸ்ட் பி அவேர். ஸோ தட் ஷுட் பி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ நம்ம இதை பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம இன்னைக்கு ஆக்டினைட்ஸையுமே முடிச்சிருவோம். ஸோ ஓரளவுக்கு நம்ம ஃபினிஷ் பண்ணா மட்டும்தான், ஏன்னா இது ரொம்ப 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 போட்டு இது பண்ணிக்கிட்டே போவோம் நம்மளுக்கு. ஸோ அதனால இந்த கான்செப்ட்ஸை நம்ம முடிச்சிருவோம். ஸோ நெக்ஸ்ட் இப்போ அடுத்தது பார்க்கும்போது கெமிக்கல் ரியாக்டிவிட்டி. இப்போ இந்த லாந்தனைட்ஸ் உடைய கெமிக்கல் ரியாக்டிவிட்டி என்னெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத we will discuss. கெமிக்கல் ரியாக்ஷன். ஸோ என்னெல்லாம் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறது. ஸோ ஜென்ரலா இது லாந்தனைட்ஸை நான் எல்என் அப்படின்னு கொடுக்குறேன்ப்பா. இந்த எல்என்ல நீங்க எது வேணுமோ போட்டுக்கலாம். இப்போ நீங்க நம்ம லாந்தனம் போட்டிருக்கோம், புரோமித்தியம், சமேரியம், ஈரோப்பியம், எர்பியம், எட்டிரிபியம், லுட்டீட்டியம், இந்த மாதிரி நம்ம நிறைய எலமெண்ட்ஸ் பார்த்தோம் லாந்தனைட்ஸ்ல. ஸோ நான் ஜென்ரலா லாந்தனைட்ஸோட சிம்பிள் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா எல்என் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ நல்லா கவனிங்க, நான் என்ன பண்றேன் அப்படிங்கிறத. ஃபர்ஸ்ட் ரியாக்டிவிட்டி வெரி சிம்பிள் ரியாக்ஷன். சப்போஸ் லாந்தனம் ரியாக்ட் வித் ஆசிட். ஸோ அந்த ஆசிட் வந்துட்டு எது வேணுமோ இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ டேக் நைட்ரிக் ஆசிட், ஆர் இஃப் யூ டேக் சல்ஃபியூரிக் ஆசிட், ஆர் இஃப் யூ டேக் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், வாட் எவர் இட் இஸ் யூ கேன் டேக். ஓகே, ஸோ நம்மளுக்கு என்ன ஃபார்மேஷன் நடக்கும் அப்படின்னா ஹைட்ரஜன் கேஸ் வந்துட்டு உங்களுக்கு ரிலீவ் ஆகும். ஓகேவா? ஹைட்ரஜன் கேஸ் உங்களுக்கு என்னவாகுது, இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதுதான் வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம இந்த மாதிரி அப்பேரோ போட்டா என்ன மீனிங்னா கேசஸ் வந்துட்டு ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ அப்போ இதுக்கு ஒரு இப்போ இது ஒரு கான்செப்ட். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் ரியாக்ஷன் பாருங்க. அதே லாந்தனம் கூட ஹாலோஜன்ஸ் போடுறேன். இப்போ ஹாலோஜன்ஸ் அப்படின்னு சொல்லும் போது இன்னும் ஸோ என்னெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னா ஃப்ளூரின் கொடுக்கலாம், குளோரின் கொடுக்கலாம், புரோமின், அயோடின், வாட் எவர் இட் இஸ். ஸோ போட்டால் உங்களுக்கு என்ன ஃபார்மேஷன் இருக்குன்னா LnX3 ஃபார்ம் ஆகுது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ லாந்தனம்க்கு பதிலாக நான் புரோமீத்தியம் எடுத்துக்கிறேன். இப்போ புரோமீத்தியம் கூட F ஃப்ளூரின் வந்துட்டு ஆட் பண்றேன். அப்போ உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்னா புரோமீத்தியம் F3 இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் வந்துட்டு ஃபார்ம் ஆகும். ஸோ திஸ் இஸ் த எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது தேர்ட் ஒன். Suppose if you take lanthanum react with water. So water கூட react ஆனிச்சுன்னா so you got lanthanum hydroxide கிடைக்குது plus hydrogen gas ஆட்டோமேட்டிக்கா ரிலீவ் ஆகுது. சரியா? அப்ப இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணலாம். இப்ப லாந்தனம்க்கு பதிலா if you take samarium,
சமேரியம் எடுத்துக்கிட்டு வாட்டர் ஆட் பண்ணீங்க அப்படின்னா சமேரியம் OH thrice. அதாவது இன்ஸ்டெட் ஆஃப் லாந்தனம் we can put சமேரியம் பிகாஸ் லாந்தனம் கம்ப்ளீட்டா நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுல நீங்க உங்களுக்கு என்னெல்லாம் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ சமேரியம் ஹைட்ராக்சைடு. ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது ஃபோர்த் ரியாக்டிவிட்டி பாருங்க. சப்போஸ் அதே லாந்தனமை நான் எது கூட ரியாக்ட் பண்றேன்னா கார்பன் கூட ரியாக்ட் பண்றேன். கார்பனுங்கிறது நத்திங் பட் ஒரு நார்மலா இஃப் யூ டேக் எனி ஒன் ஆஃப் த வுட், if you take any one of the wood that you can burn to itself. ஸோ அந்த பேர்ன் பண்றீங்க. அப்படி பேர்ன் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படின்னா லாந்தனம் கார்பைடு கிடைக்கும். சரியா? ஸோ இது எல்லாமே நோட்ஸ்ல தெளிவா இருக்கும். ஸோ லாந்தனம் கார்பைடு அப்படின்னு சொல்லுவாங்க இதை. ஸோ இது உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இஃப் யூ டேக் இன்ஸ்டெட் ஆஃப் லாந்தனம் we can take promethium. So promethium react with the carbon, so you got promethium carbide. So if you take samarium react with the carbon, you got samarium carbide. So whatever it is, so whatever you can take any one of the lanthanide elements that will react with the carbon, then you got the corresponding carbides. Okay, so that you can remember anyway. Okay, fifth preparation, fifth chemical reactivity. Lanthanum react with நைட்ரஜன். நைட்ரஜன் கொடுத்து நல்லா ஹீட் பண்றீங்க, ஹைலி ஹீட் பண்றீங்க. ஸோ ப்ராடக்ட் என்ன கிடைக்கும்னா லாந்தனம் நைட்ரைடு கிடைக்குது. சரியா? ஸோ இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா லாந்தனம் நைட்ரைடு அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, லாந்தனம் நைட்ரைடு. சப்போஸ் இஃப் யூ ரியாக்ட் வித் சல்ஃபர் போட்டு நல்லா ஹீட் பண்றீங்க. ஸோ உங்களுக்கு லாந்தனம் சல்ஃபைடு கிடைக்குது. நெக்ஸ்ட், சப்போஸ் லாந்தனத்தை நல்லா ஹீட் மட்டும் பண்றீங்க, ஆக்சிஜன் போட்டு நல்லா ஹீட் பண்றீங்க. ஸோ லாந்தனம் ஆக்சைடு கிடைக்குது. புரியுதா? ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 8 ரியாக்ஷன்ஸ் இருக்கு. ஓகேவா? ஓகே, ஸோ 8 ரியாக்ஷன்ஸ் இருக்கு. அந்த 7 ரியாக்ஷன் இருக்கு. அந்த 7 ரியாக்ஷன்ஸையுமே நீங்க கம்ப்ளீட்டா உட்காந்து படிங்க. ஏன்னா இப்ப நான் இங்க நான் திரும்பவும் சொல்றேன், இங்க நான் லாந்தனம் அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால ஒன்லி கொஸ்டின் பேப்பர்ல எல்என் தான் இருக்கும்னு நினைக்க கூடாது. இப்ப நம்ம நிறைய வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க என்ன கொடுத்துருக்கோம், லாந்தனம் இல்லாம சீரியம் இருக்கு, பரசியோடியம் இருக்கு, நியோடயம், புரோமித்தியம், சமேரியம், கேடோல்னியம், ஈரோப்பியம், டெர்பியம், டயஸ்ப்ரோசியம், ஹோல்மியம், எர்பியம்லாம் இருக்கு. ஸோ இதுல எது வேணும்னு கொடுக்கலாம். பட் எல்லாமே நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா லாந்தனத்தை தூக்கிட்டு அங்க என்னென்ன எலமெண்ட் கொஸ்டின் பேப்பர்ல கொடுத்துருக்காங்களோ அதை கொடுக்க போறீங்க. சரியா? பட் இதுவே வரத்துக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ வாட் எவர் இட் பி யூ மஸ்ட் பி அவேர். ஓகே, கம்ப்ளீட்டா நம்ம லாந்தனைட்ஸை முடிச்சாச்சு. இப்போ லாந்தனைட்ஸோடைய யூசஸ். ஸோ லாந்தனைட்ஸோடைய யூசஸ். ஸோ கம்ப்ளீட்டா லாந்தனைட்ஸை ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ நம்ம அடுத்தது ஆக்டினைட்ஸ்குள்ள போகணும். ஆக்டினைட்ஸ் வந்துட்டு ரொம்ப சின்ன டாபிக் தான். ஸோ தட் வில் பி ஈஸியா உங்களுக்கு முடிஞ்சிடும். பட் இப்போ இந்த லாந்தனைட்ஸோடைய யூசஸ் அப்படின்னு பார்க்கும்போது எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க? ஓகேவா? நான் ஜஸ்ட் வந்துட்டு ஜென்ரலா சொல்றேன். இந்த லாந்தனைட்ஸை வந்துட்டு பிளேட்ஸு, பைப்ஸு இந்த மாதிரி இடத்துலலாம் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி பெட்ரோலியம் ப்ரிப்பேர் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. டெலிவிஷன் ஸ்க்ரீன் இருக்கு இல்லையா, ஸோ அங்க வந்துட்டு நல்ல ஒரு பிரைட்னஸ் இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா நம்ம லாந்தனைட்ஸோடைய யூசஸ். ஸோ அது எல்லாமே நோட்ஸ்ல இருக்கும். ஜஸ்ட் நீங்க அதை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு புரியும். தியரட்டிக்கல் தான், கான்செப்ட்ஸ் மட்டும் நம்ம கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிருவோம். நெக்ஸ்ட் அடுத்தது நம்ம பார்க்க போறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆக்டினைட்ஸ். ஆக்டினைட்ஸை வந்துட்டு பார்க்க போறோம். ஸோ ஆக்டினைட்ஸ்னா என்ன? இப்போ லாந்தனைட்ஸ்ன்னு சொல்லும்போது லாஸ்ட் எலக்ட்ரான் வந்துட்டு 4f ஆர்பிட்டால்ல ஃபினிஷ் ஆயிருந்துச்சு, என்டர் ஆயிருந்துச்சு அப்படின்னா அது வந்துட்டு 4f சீரிஸ் ஆர் லாந்தனைட்ஸ் ஆர் வி கால் இட் செகண்ட் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ். பட் இங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா this are the elements in which last electron filled in 5f orbitals. 5f ஆர்பிட்டால்ஸ்ல எதெல்லாம் ஃபில் ஆகுதோ அது எல்லாத்தையுமே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க ஆக்டினைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ அதே மாதிரி
இந்த ஆக்டினைட்ஸ்ல இருக்கக்கூடிய அத்தனை எலமெண்ட்ஸையுமே ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். The actinides are radioactive elements. இது எல்லாத்தையுமே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். அது என்ன சார் ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்ஸ் அப்படின்னா என்னது? ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்ஸ் அப்படின்னா என்னன்னா எதெல்லாம் வந்துட்டு ரேடியேஷன்ஸை கம்ப்ளீட்டா எமிட் பண்ணிட்டே இருக்கோ அது எல்லாத்தையுமே நம்ம என்ன சொல்லுவோம்னா ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அப்ப ஆக்டினைட்ஸ்ல இருக்கிற அத்தனை எலமெண்ட்ஸையுமே நம்ம என்ன சொல்ல போறோம்னாக்க ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்ஸ் அப்படின்னு தான் சொல்ல போறோம். சரியா? ஸோ இதை வந்துட்டு கம்ப்ளீட்டா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ அது மாதிரி இதோடைய ஜென்ரல் கான்ஃபிகரேஷன் என்ன? ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஃபார் லாந்தனைட்ஸ் வாட் இஸ் தட் அப்படின்னு சொல்லும்போது ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஸோ அதோடைய கான்ஃபிகரேஷன் என்னன்னு சொல்லும்போது 5F1 to 14 6D 0 to 1 7S2. ஸோ இதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஃபார் ஆக்டினைட்ஸ். ஃபார் ஆக்டினைட்ஸுக்கு இதுதான். சரியா? பட் சம் ஆஃப் த சிமிலாரிட்டிஸ் இஸ் தேர். ஓகேவா? ஸோ லாந்தனைட்ஸுக்கும் ஆக்டினைட்ஸுக்கும் கிட்டத்தட்ட வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்க ஓவராலா ஒரு சில சிமிலாரிட்டிஸ் உங்களுக்கு இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டினைட்ஸ்லையும் +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட் எக்ஸிபிட் ஆகுது, லாந்தனைட்ஸ்லையும் +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட் எக்ஸிபிட் ஆகும். அதே மாதிரி ரெண்டுமே வந்துட்டு எலக்ட்ரோ பாசிட்டிவ் கேரக்டர் அண்ட் ஹை ரியாக்டிவிட்டி. அங்க எப்படி நம்ம லாந்தனைட் கான்ட்ராக்ஷன் பார்த்தோமோ அதே மாதிரி இங்க ஆக்டினைட் கான்ட்ராக்ஷன் ஒன்று பார்க்க போறோம். பட் ரெண்டுமே சிமிலர் தான். ஓகேவா? ஸோ இது அது லாந்தனைட் கான்ட்ராக்ஷன் படிச்சீங்கன்னா ஆக்டினைட் கான்ட்ராக்ஷனும் கிட்டத்தட்ட சேம் கான்செப்ட் தான். ஓகேவா? ஸோ அது கேட்டாங்கன்னா நீங்க அப்படியே எழுதிட வேண்டியதான். ஸோ அப்போ கீழே போட்டுக்கோங்க சிமிலாரிட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது சிமிலாரிட்டிஸ் between 4F and 5F, which means லாந்தனைட்ஸுக்கும் ஆக்டினைட்ஸுக்கும் இருக்கக்கூடிய சிமிலாரிட்டிஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா போத் எக்ஸிபிட் +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட் predominantly. நெக்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா both are high reactivity. ரெண்டுமே ஹை ரியாக்டிவிட்டியில இருக்க போகுது. ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது அவ்வளோதான். லைக் லாந்தனைட் கான்ட்ராக்ஷன் ஹியர் இட் இஸ் ஆக்டினைட் கான்ட்ராக்ஷன், அவ்வளோதான். இது மட்டும் சிமிலாரிட்டிஸாக தெரிஞ்சுங்க. பட் இப்போ இந்த ரெண்டத்தை பற்றின டிஃப்ரென்ஸை நம்ம பார்த்துருவோம். ஸோ என்னெல்லாம் வந்துட்டு டிஃப்ரென்ஸ் இதில் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் லாந்தனைட்ஸ் அண்ட் ஆக்டினைட்ஸ். ஸோ அதில் என்னெல்லாம் டிஃப்ரென்ஸ் இருக்கு அப்படிங்கிறத. ஸோ ஃபர்ஸ்ட் நான் இங்கே லாந்தனம் கொடுக்குறேன், அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு ஆக்டினைட்ஸை கொடுத்துறேன். சரியா? லாந்தனைட்ஸுக்கும் ஆக்டினைட்ஸுக்கும் என்னெல்லாம் டிஃப்ரென்ஸ் இருக்குன்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் ஷார்ட்டா கொடுக்குறேன், பட் நோட்ஸ்ல எல்லாமே கொடுக்கும். லாந்தனைட்ஸை பொறுத்த வரைக்கும் மேஜரா வந்துட்டு +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட் இல்லாம நம்ம என்னெல்லாம் சொன்னோம், +2லேருந்து +4 வரைக்கும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். பட் ஆக்டினைட்ஸ்லயுமே சேம் ஆஸ் இட் இஸ் +3 இருக்கும், ஆனா +4லேருந்து +7 வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு அப்ளிகபிள் எக்ஸிட் ஆகும். ஸோ ரெண்டாவது பாயிண்ட் நம்ம என்ன பார்க்குறோம்னாக்க லாந்தனைட்ஸ்ல புவர் ஷீல்டிங் எஃபெக்ட் இருக்கு, நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ எதனால வந்துட்டு ஜென்ரலா உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அட்டாமிக் அண்ட் அயனிக் ரேடியை வந்துட்டு டிக்ரீஸ் ஆகுது. ஸோ அந்த ரீசனுக்கு நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா பிகாஸ் 4F ஆர்பிட்டால்ஸ்ல வந்துட்டு வெரி மச் லெஸ் புவர் ஷீல்டிங் எஃபெக்ட் இட் வில் பி தேர் யூ கம்பேர் வித் லைக் DSP ஆர்பிட்டால்ஸ். ஓகேவா? பட் இங்க வந்துட்டு இங்கேயுமே வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க சேம் ஆஸ் இட் இஸ் புவர் ஷீல்டிங் எஃபெக்ட் தான். நெக்ஸ்ட் அடுத்தது வந்துட்டு பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய லாந்தனைட்ஸ்ல இருக்கிறது எல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க இட் இஸ் கன்சிடர்ட் அஸ் பாராமேக்னெட்டிக் ஸ்பீசிஸ். பாராமேக்னெட்டிக்னாக்க அன்பேட் எலக்ட்ரான்ஸ் இருந்தாலே எல்லாமே கலரா தான் இருக்கும். பட் இங்க இருக்கிறது வந்துட்டு பாத்தீங்கன்னா இதுவும் பாராமேக்னெட்டிக் தான், தீஸ் ஆல்சோ பாராமேக்னெட்டிக். பட் ஆனா
இந்த பேராமேக்னெட்டிக்கை எக்ஸ்பிளைன் பண்றது அப்படிங்கிறது இட் வில் பி வெரி வெரி டிஃபிகல்ட். ஓகேவா? இப்போ லாந்தனைட் சீரீஸ்ல வந்துட்டு ஃப்ரம் இஃப் யூ டேக் லாந்தனம் டு லுட்டீனியம், out of all the elements are having paramagnetic in nature. ஓகேவா? paramagnetic in nature இருக்கு. So paramagnetic means what? So whether the elements having unpaired electrons, so that will be considered as paramagnetic. Okay, if our elements having at least one unpaired electrons, that will be considered as color of the compounds. Okay, so you know all those things. If you are having only one unpaired electrons, if you pass any one of the light radiations or heat, that electrons goes to excited state from ground state. Then that ground state electrons again it will come back to ground state. Why? Because ground state is always short lived state, so that is the reason it will not stay more than time. So that is the reason it will come back to ground state. So while coming ground state, it will be emitted all those radiations. That radiation we call it as color of the compounds. Okay, but in so that case is lanthanide series. If you take actinides, that also paramagnetic species, that also having unpaired electrons, but that unpaired electrons where it is come, that we will not explain elaborately. Okay va? So that will be very very difficult. Why? Because that actinide series already is the radioactive element, so we will not move to very much closer. ஓகேவா? ஸோ அது அந்த ரீசனால தான் நம்ம என்ன பண்ண முடியல அப்படின்னா ஆக்டினைட் சீரீஸை வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஃபோர்த் ஒன் என்ன அப்படின்னா, இட் இஸ் வெரி லெஸ் டெண்டன்சி டு ஃபார்ம் த காம்ப்ளெக்ஸ். லெஸ் டெண்டன்சி டு ஃபார்ம் காம்ப்ளெக்ஸ். அது என்ன காம்ப்ளெக்ஸ்னா என்ன? கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் பார்த்துருக்கோம் இல்லையா? ஒரு மெட்டல் லிகாண்ட் இருக்கிறது. அந்த மாதிரி ஒரு லாந்தனைட் சீரீஸ்ல நீங்க காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ண முடியாது. பட் இங்க வந்துட்டு மோர் டெண்டன்சி. ஆக்டினைட் சீரீஸ்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா மோர் டெண்டன்சி. ஸோ ஈஸியா வந்துட்டு பாத்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ண முடியும். இங்க வந்துட்டு எக்ஸப்ட் புரோமித்தியம் எல்லாமே நான் ரேடியாக்டிவ் எலமெண்ட். லாந்தனைட் சீரீஸ்ல எல்லாமே நான் ரேடியாக்டிவ். பட் இங்க வந்துட்டு ஆல் ஆர் ரேடியாக்டிவ். புரியுதா? லாந்தனைட் சீரீஸ்ல புரோமித்தியம் எலமெண்ட் தவிர மற்ற எல்லாமே நான் ரேடியாக்டிவ், அதாவது ரேடியாக்டிவ் எலமெண்ட் இல்ல, புரோமித்தியம் மட்டும்தான் ரேடியாக்டிவ். பட் ஆக்டினைட் சீரீஸை பொறுத்த வரைக்கும் எல்லா எலமெண்ட்டுமே ரேடியாக்டிவ் எலமெண்ட்ஸ் தான். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இதோடைய அப்ளிகேஷன்ஸ், ஆக்டினைட்ஸோடைய அப்ளிகேஷன்ஸ் பார்க்குறோம். ஸோ என்னெல்லாம் அப்ளிகேஷன்ஸ் உங்களுக்கு ப்ரெசென்ட் ஆயிருக்கு? அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஆக்டினைட்ஸ். ஸோ ஜென்ரலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் ரியாக்டர் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஃபிசிக்ஸ்லாம் படிச்சிருப்பீங்க. நியூக்ளியர் ரியாக்டர்ங்கிறது எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா, டு ப்ரொடக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. ஸோ எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடக்ஷன் பண்றதுக்காக யூஸ் பண்றோம். அங்க இந்த ஆக்டினைட்ஸை வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. புரியுதா? நியூக்ளியர் ரியாக்டரா. ஓகே, ஸோ இதுக்கு இடம் விட்டு வச்சுக்கோங்க, நம்ம நோட்ஸ் அமிச்சோன்னா அதை ஃபில் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ஆக்டினைட்ஸ் வந்துட்டு வேற எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, டிரான்ஸ்யூரானிக் எலமெண்ட்ஸ். டிரான்ஸ்யூரானிக் எலமெண்ட்ஸ்னா, ஸோ ஒரு சில எலமெண்ட்ஸ்லாம் நம்ம என்ன பண்ண முடியாதுன்னாக்கா அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு எர்த்லேருந்து நம்ம ரிமூவ் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி கேசஸ் உள்ள இடத்துல வந்துட்டு இந்த ஆக்டினைட்ஸை வந்து நம்மளால என்ன பண்ணலாம், ஈஸியாக வந்துட்டு மூவ் பண்ணி எடுத்துட்டு போகலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ தீஸ் ஆர் த அப்ளிகேஷன்ஸ் ஃபார் ஆக்டினைட்ஸ். யூ மஸ்ட் பி வெரி வெரி கிளியர் திஸ் ஒன். ஸோ இப்போ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரொம்ப 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 முக்கியமான கான்செப்டை தான் நம்ம பார்க்க போறோம். சரியா? 2 ப்ரிப்பரேஷனை பத்தி படிக்க போறோம். பட் அந்த 2 ப்ரிப்பரேஷன்லயுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நிறைய ரீசன் இருக்கு. பட் நம்ம அதுக்கு இப்போ டைம் இல்லை. பட் அந்த ரீசன் என்ன, பட் நம்ம அதுக்கு இது தேவையும் இல்லை. ஸோ சொல்ல போனா வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க ஜென்ரலா உங்களுக்கு வந்துட்டு அந்த ப்ரிப்பரேஷன் 2 ப்ரிப்பரேஷன் படிக்க போறோம். ஒன் இஸ் பொட்டாசியம் டைக்ரோமேட் ப்ரிப்பரேஷன், அனதர் ஒன் இஸ் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் ப்ரிப்பரேஷன். அந்த ரெண்டுமே வந்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதுக்கு இல்லை. பட் ஷார்ட்டா நான் எப்படி வந்துச்சுங்கிறத நான் சொல்றேன். அந்த ஈக்குவேஷன்ஸை நீங்க என்ன பண்ணணும்னாக்க எழுதி எழுதி பார்த்து எப்படியாவது மைண்ட்ல ஏற்றி வச்சிடணும். அப்படி வச்சாதான் நீங்க, ஏன்னா ரியாக்ஷன்ஸ் கேட்கும்போது உங்களுக்கு டைரக்ட் கொஸ்டினா தான் இருக்கும். ஓகே, ஒரு நிமிஷம்.
ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு இந்த நம்ம என்ன பண்ண போறோம்னாக்க ரொம்ப முக்கியமான இது. ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்த கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு இன்டைரக்டா கொஷின்ஸ் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. பட் இனிமே நம்ம இப்போ பார்க்க போறது, ஸோ இப்போ பார்க்க போறது எல்லாத்தையுமே உங்களுக்கு கொஷின்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்க இன்டைரக்டா வராது, டைரக்டாவே கொஷின்ஸ் வரும். ஓகேவா? யூ டோன்ட் வரி அபவுட் இட். ஸோ அதை வந்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னாக்க இப்போ பார்க்க போறோம். வெரி ஈஸி. ஓகே. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னா preparation of potassium dichromate. Okay, so K2Cr2O7. so preparation of potassium dichromate. ஸோ அதை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கிறத நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அழகாக நான் சொல்றேன், அதை அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஸ்டெப் ஒன் அப்படிங்கிறது என்னன்னா குரோமேட் ஓர்னாக்க என்னன்னாக்க ஒரு வேஸ்டேஜ் மெட்டீரியல் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா? இப்போ இதுலேருந்து நீங்க இப்போ ஒரு ஏதோ ஒரு ஸ்டோனை வந்துட்டு எடுக்கிறீங்க. ஓகேவா? இப்போ ஒரு ரோட்ல இருந்து ஒரு ஸ்டோன் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த ஸ்டோர்ல கண்டிப்பா வந்துட்டு நிறைய மண், ஸோ நிறைய டர்ட்டிஸ் இது எல்லாமே இருக்கும் இல்லையா? அதெல்லாம் அவங்க ஓர்ஸுங்கிறாங்க. இப்போ நீங்க ஒரு இடத்துல இருந்து ஒரு கோல்டு நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த கோல்டுல உங்களுக்கு பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கோல்டுங்கிறது கிடைக்காது. அந்த கோல்டோடயே உங்களுக்கு நிறைய தேவையில்லாத ஒரு அன்ரியாக்டட் மெட்டீரியல்ஸ் அது எல்லாமே உங்களுக்கு இருக்கும். ஸோ தட் அன்ரியாக்டட் மெட்டீரியல்ஸ் வி கால் இட் அஸ் ஓர். ஓகேவா? ஸோ ஓர் அப்படின்னு சொல்றோம். ஃப்ரம் குரோமேட் ஓர்ல இருந்து எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எப்படி பண்றாங்கன்றத பாருங்க. 4 molecules of FeCr2O4. ஸோ இதுக்கு பேர் என்னன்னா ஃபெர்ரோக்ரோமேட் அப்படிங்கிறாங்க. ஃபெர்ரோக்ரோமேட். ஓகேயா? ஸோ இது கூட என்ன ஆட் பண்றாங்கன்னா 16 molecules of sodium hydroxide plus 7 molecules of oxygen. So you will get 8 molecules of sodium chromate form ஆகுது, plus 2 Fe2O3 plus 8 carbon dioxide. ஓகேவா? ஸோ இப்போ இந்த மாலிகுலுக்கு பேர் என்னன்னாக்க சோடியம் குரோமேட். ஸோ இது வந்துட்டு என்ன கலர்ல இருக்கும்னா எல்லோ கலர்ல இருக்கும். சரியா? எல்லோ கலர்ல இருக்கு. ஸோ இந்த ஃபெர்ரோ குரோமேட்டுங்கிறது தான் குரோமேட் ஓர்ன்னு சொல்றோம். ஸோ தீஸ் வி கால் இட் அஸ் குரோமேட் ஓர். பட் மேஜரா நீங்க இது வரைக்கும் எழுதினாலே போதும். பட் இதெல்லாம் தேவையில்லை. பட் நீங்க ஆனா இது எழுதுறது நல்லது. ஓகேவா? ஸோ பட் இந்த பேலன்சிங் ஈக்குவேஷன் இதெல்லாம் பார்க்கறதுக்கு வரும். பட் நீங்க எந்த அளவுக்கு ஒரு 5 to 10 டைம்ஸ் உட்காந்து எழுதி பார்த்தீங்க அப்படின்னா இட் வில் பி ஈஸி. ஸோ இது நம்ம முடிச்சாச்சு. அடுத்த ஸ்டெப் நம்பர் 2 பார்த்தீங்கன்னா ஸோ அதில் உங்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா கன்வர்ஷன் ஆஃப் சோடியம் டைக்ரோமேட் சோடியம் குரோமேட்னு வச்சுக்கோங்க, டைக்ரோமேட் இல்லை, சோடியம் குரோமேட் இன்டு சோடியம் டைக்ரோமேட். சோடியம் குரோமேட்ல இருந்து சோடியம் டைக்ரோமேட்டா மாறுது. அதாவது இப்ப நம்ம ஸ்டெப் நம்பர் 1ல நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணோம்னு பாருங்க. ஸ்டெப் நம்பர் 1ல நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணோம்? சோடியம் குரோமேட் ப்ரிப்பேர் பண்ணோமா? ஸோ அதை நான் அப்படியே எடுத்துக்கிறேன். Na2Cr O4 இது கூட 2 molecules of HCl ஆட் பண்றேன். ஸோ உங்களுக்கு என்ன ப்ரிப்பரேஷன்ல ஃபார்ம் ஆகும் அப்படின்னா நல்லா கவனிங்க. வெரி சிம்பிள். which means you got Na2Cr2O7. ஓகேவா? ஸோ இதுக்கு பேர் தான் என்னன்னா சோடியம் டைக்ரோமேட் அப்படிம்பாங்க. ஸோ அந்த Cr2லாம் ஏன் ஒன்று எக்ஸ்ட்ரா வந்துச்சு, அது எல்லாத்துக்குமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ரையரா ப்ரிப்பரேஷன் இருக்கு. பட் அதெல்லாம் வந்து நோ நீட். ஸோ அதனால நம்ம இதை இப்போதைக்கு நமக்கு இது மட்டும் போதும். நீங்க எழுதி பார்த்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். ஸோ திஸ் இஸ்
என்ன கலர்ல இருக்கும்னா ஆரஞ்சு கலர்ல இருக்க போகுது. நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்பர் 3. ஸோ ஸ்டெப் நம்பர் 3ல என்ன சொல்றாங்கன்னா கன்வர்ஷன் ஆஃப் சோடியம் டைக்ரோமேட் என்னவா மாறுதுன்னா பொட்டாசியம் டைக்ரோமேட்டா மாறுது இன்டு பொட்டாசியம் டைக்ரோமேட். ஸோ இதை நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறோம் இல்லையா? ஸோ இப்போ நம்ம ஸ்டெப் 2ல இருக்கிற இதை நம்ம எடுத்துக்க போறோம். ஸோ சோடியம் டைக்ரோமேட் இது கூட 2 மாலிகுல்ஸ் ஆஃப் KCl ஆட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு என்ன ப்ரிப்பேர் ஆகுது? ஸோ இங்க 2K இருக்கா? ஸோ 2K இருக்கு, K2 Cr2 O7 அதை அப்படியே இங்க மெர்ஜ் பண்ணி விட்டுருங்க. பெண்டிங் இருக்கிறது என்ன? இங்க ஒரு 2 Na இருக்கு, இங்க ஒரு 2 Cl இருக்கு, அது ரெண்டும் சேர்ந்து 2 NaCl ரிமூவ் ஆயிடுது. ஸோ இதுக்கு பேரு தான் என்னது? பொட்டாசியம் டைக்ரோமேட். ஸோ இது என்ன கலர்ல இருக்கும்னாக்க ஆரஞ்சு கிறிஸ்டல். ஸோ திஸ் இஸ் ஆரஞ்சு கிறிஸ்டல். ஓகேவா? ஸோ இது ஆரஞ்சு கிறிஸ்டல் டைப்ல இருக்கு. ஓகே குட். ஸோ இந்த பொட்டாசியம் டைக்ரோமேட்டோடைய ஸ்ட்ரக்சர்ஸ், ஸோ குரோமேட்டின் இருக்கு, டைக்ரோமேட்டின் இருக்கு இல்லையா? ஸோ அதோட ஸ்ட்ரக்சர்ஸ் மட்டும் பார்த்துடலாம். ஜென்ரலா ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா குரோமேட் அயான். குரோமேட் அயானோட ஸ்ட்ரக்சர் நம்ம பார்க்கும்போது குரோமேட் அயான்னா என்னதுன்னா CrO4 2-. ஸோ இதுதான் குரோமேட் அயான் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னாக்க Cr டபுள் பாண்ட் O டபுள் பாண்ட் O O-, அதாவது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் அந்த 4 O வந்து நான் எப்படி பிரிச்சிருக்கேன்னு பாருங்க. புரியுதா? ஸோ அதே மாதிரி டைக்ரோமேட் அயான். இப்போ டைக்ரோமேட் அயான் அப்படின்னு பார்க்கும்போது அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா ஸோ இந்த மாதிரி இருக்கும். CrO Cr O O-. ஸோ அதே மாதிரி இங்கே 2 O வந்து டபுள் பாண்ட்ல போட்டுட்டு ஒரு O மட்டும் சிங்கிள் பாண்ட்ல போட்டுருங்க. ஸோ குரோமேட் அயான், டைக்ரோமேட் அயான் இது ரெண்டுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதோட ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்கு. இதோட ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்க்கறதுக்கு ஆரஞ்சு ரெட் கலர்ல இருக்கு கிறிஸ்டல்ல. மாடரேட்டா ஒரு கோல்டு வாட்டர்ல டிசால்வ் ஆகும், பட் ஹாட் வாட்டர்ல வந்துட்டு டக்குன்னு டிசால்வ் ஆயிடும். சரியா? ஸோ தீஸ் ஆர் த இட் இஸ் வெரி வெரி ஈஸியஸ்ட் ப்ராப்பர்ட்டி. இட் இஸ் வெரி ஈஸியஸ்ட் ஆல்சோ. ஸோ அதை கொஞ்சம் ஈஸியாக வந்துட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதோடைய கெமிக்கல் ரியாக்டிவிட்டி அப்படின்னு பார்க்கும்போது இது என்ன பண்ணும் அப்படின்னா இப்போ ஒன்றும் இல்லை, ஃபர்ஸ்ட் வந்துட்டு கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்னு போட்டுக்கோங்க. பொட்டாசியம் டைக்ரோமேட்டோட கெமிக்கல் ரியாக்ஷன் ஷார்ட்டாக கொடுக்குறேன், பட் நோட்ஸில் எலாபரேட்டாக இருக்கும். இந்த கான்செப்டை மைண்டில் வச்சுக்கிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பண்ணுங்க. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ஈஸியாக வந்துட்டு ஒரு நார்மலாக ஒரு I- இருக்கு. இந்த I- பொட்டாசியம் டைக்ரோமேட் போட்டால் இட் வில் பி கன்வெர்ட் இன்டு I2. அதாவது இது எல்லாமே ஆக்சிடேஷன் நடக்குது. புரியுதா? Fe+2ல பொட்டாசியம் டைக்ரோமேட் போட்டா Fe+3. H2Sல பொட்டாசியம் டைக்ரோமேட் போட்டா சல்ஃபரா கன்வெர்ட் ஆகும். SO3 2-, which means சல்ஃபைட், அதுல பொட்டாசியம் டைக்ரோமேட் போட்டா சல்ஃபேட்டா மாறுது. ஓகே. ஸோ அதே மாதிரி சல்ஃபர் டை ஆக்சைடு, அதுல பொட்டாசியம் டைக்ரோமேட் போட்டா H2SO4 சல்ஃபூரிக் ஆசிடா மாறுது. ஸோ அதாவது இப்போ இந்த இடத்துல இருந்து இதுவா கன்வெர்ட் ஆயிருக்குல்ல, இதெல்லாம் இந்த கன்வர்ஷன்லாம் என்னன்னா ஆக்சிடேஷன். பிகாஸ் அவர் பொட்டாசியம் டைக்ரோமேட் இஸ் நத்திங் பட் ஆக்சிடைசிங் ரியேஜென்ட். ஸோ தட் இஸ் த ரீசன் இட் வில் பி ஆக்சிடைஸ் I- into I2. Fe+2 to Fe+3, H2S2S, SO3 to SO4-, SO2 to H2SO4. ஸோ இந்த மாதிரி அதுவா நம்மளுக்கு கன்வெர்ட் பண்ணுது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு ஜென்ரலா சொல்றது. ஸோ இப்போ ஒரு எத்தில் ஆல்கஹால் இருக்கு. இப்போ ஒரு எத்தில் ஆல்கஹால் இருக்கு, அதோட ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், CH3CH2OH.
இப்போ ஒரு எத்தில் ஆல்கஹால்ல பொட்டாசியம் டைக்ரோமேட் போட்டா யூ காட் அசிட்டால்டிஹைட். CH3CH1 அசிட்டால்டிஹைட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் அகைன் யூ ஆர் ஆடிங் எக்ஸஸ் பொட்டாசியம் டைக்ரோமேட், ஸோ யூ காட் அசிட்டிக் ஆசிட் CH3COOH. CHCOOHனா அசிட்டிக் ஆசிட் ஆர் எத்தனாயிக் ஆசிட். ஸோ இது எல்லாத்துலேயுமே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பொட்டாசியம் டைக்ரோமேட் வந்துட்டு ஆட் பண்ணுறீங்க. ஸோ எல்லாத்துலேயுமே பொட்டாசியம் டைக்ரோமேட் ஆட் பண்ணால் தான் அந்த கன்வர்ஷன்ஸுங்கிறதே நடக்கும். புரியுதா? ஸோ இது ஒரு ப்ராசஸ். இப்போ அடுத்தது இந்த பொட்டாசியம் டைக்ரோமேட்டோட யூசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலா வந்துட்டு குளோரைடு அயான் இருக்குல்ல, Cl மைனஸ், நீங்க ப்ராக்டிக்கல் எல்லாம் பண்ணுவீங்க. ஸோ ப்ராக்டிக்கல்ல வந்துட்டு சால்ட் அனாலிசிஸ் பண்ணுவீங்க. அந்த சால்ட் அனாலிசிஸ்ல வந்துட்டு ஜென்ரலா வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா குளோரைடு அயான் Cl வந்துட்டு இருக்கா இல்லையான்னு செக் பண்றதுக்காக ஒரு டெஸ்ட், கன்ஃபர்மேஷன் டெஸ்ட்னு ஒன்று பண்ணுவீங்க. தட் வி கால் இட் அஸ் குரோமைல் குளோரைட் டெஸ்ட். அந்த அந்த டெஸ்ட் அதுல வந்துட்டு என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா, அந்த பொட்டாசியம் டைக்ரோமேட் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ என்ன பண்றாங்க, அந்த ரியாக்ஷன்ஸை மட்டும் நான் கொடுக்குறேன். குரோமைல் குளோரைட் டெஸ்ட், குரோமைல் குளோரைட் டெஸ்ட். ஸோ இதுல என்ன மீன் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை, வெரி சிம்பிள். ஒரு டெஸ்ட் டியூப் எடுத்துக்கோங்க, ஓகேவா? ஸோ ஒரு டெஸ்ட் டியூப் எடுத்துக்கிறீங்க. அந்த டெஸ்ட் டியூப்ல உங்களுக்கு வந்துட்டு எனி அன்னோன் சால்ட் எடுத்துக்கிறீங்க, ஓகேவா? அந்த அன்னோன் சால்ட்ல நீங்க என்ன வந்துட்டு ஆட் பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொட்டாசியம் டைக்ரோமேட் ஆட் பண்றீங்க. ஸோ அது கூட வந்துட்டு அதை ஹீட் பண்ணி சல்ஃபூரிக் ஆசிட் அதையும் ஆட் பண்ணிக்கிறீங்க. இந்த ரெண்டு காம்பினேஷனுமே உள்ள ஆட் பண்றீங்க. ஆட் பண்ணும்போது இதுலேருந்து உங்களுக்கு என்ன வெளியில வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெட் ப்ரௌன் வேப்பர் கேஸ் வந்துட்டு உங்களுக்கு வெளில வரும். ஸோ அந்த மாதிரி வெளியில வந்துச்சு அப்படின்னா அது வந்துட்டு அந்த இடத்துல உங்களுக்கு உங்களுடைய சால்ட்ல வந்துட்டு குளோரைடு இருக்கிறதா அர்த்தம் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு கன்ஃபர்மேஷன் தான், சரியா? ஸோ இப்போ குரோமைல் குளோரைட் டெஸ்ட் அப்படிங்கிறதுக்கு ஈக்குவேஷன் எழுதிக்கோ. ஸோ பொட்டாசியம் டைக்ரோமேட் react with 4 molecule of KCl in the presence of sulfuric acid, 6 molecules. So you got 2CrO2Cl2 plus 6KHSO4 plus 3 molecules of water. ஸோ ஒவ்வொன்றுக்கும் கீழே அப்படியே நேம் எழுதி விட்டுருங்க, ஈஸி ஆகிடும். K2Cr2O பொட்டாசியம் டைக்ரோமேட், இதுக்கு பேர் தான் என்னன்னா குரோமைல் குளோரைடு அப்படின்னு சொல்லுவாங்க. This we call it as chromyl chloride. This is nothing but reddish brown gas. Okay. Okay, good. So இப்போ அடுத்தது வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த பொட்டாசியம் பெர்மாங்கனேட். இப்போ நம்ம பொட்டாசியம் டைக்ரோமேட்டை பத்தி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ அடுத்தது வந்துட்டு பொட்டாசியம் பெர்மாங்கனேட். ஸோ லாஸ்ட் டாபிக் இருக்கிற இந்த சாப்டர்ல. ஸோ இந்த பொட்டாசியம் பெர்மாங்கனேட் அப்படிங்கிறது நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம்? ஸோ இது வந்துட்டு இதோட சிம்பிள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா KMnO4. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்றது, அந்த மாதிரி அந்த ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் இதை வந்துட்டு இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகே, ஸோ இது வந்துட்டு கொஞ்சம் ஈஸியஸ்ட் ப்ரிப்பரேஷன் தான். ஓகே, ஸோ இதை எப்படி ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படின்னா, KMnO4 is prepared from பைரோலியூசைட். பைரோலியூசைட் அப்படிங்கிற ஒரு ஓர் இருக்கு. பைரோலியூசைட்னா மேங்கனஸ் டை ஆக்சைடு தான் பைரோலியூசைட் அப்படிங்கிறாங்க. ஸோ இது கூட ரியாக்ட் பண்றாங்க, ஓகேவா? ஸோ ஸ்டெப் 1 பாருங்க, ரெண்டே ஸ்டெப் தான். ஸோ MnO2 பைரோலியூசைட் ஓர் எடுத்துக்கிறேன், அது கூட 4 molecule of KOH, அது கூட ஆக்சிஜன். ஸோ யூ காட் 2 molecules of K2MnO4. இது என்ன கலர்ல இருக்கும்னா டார்க் கிரீன் கலர்ல இருக்கும், ஓகேவா? டார்க் கிரீன் கலர். ஸோ இது தயவு செஞ்சு இந்த ரெண்டு ப்ரிப்பரேஷனையுமே மனப்பாடமா வச்சுக்கோங்க. நிறைய வந்துட்டு எழுதி பாருங்க, அப்பதான் இந்த ஈக்குவேஷன் ஞாபகத்துல இருக்கும். ஸோ இது ஒரு ப்ரிப்பரேஷனா. ஸ்டெப் நம்பர் 1ல என்ன பண்றாங்க, பைரோலியூசைட் ஓரை பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு கூட ரியாக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன கான்செப்ட் ஃபார்ம் ஆகுது, பொட்டாசியம் மேங்கனேட். இந்த காம்பவுண்டோட நேம், பட் கலர் வந்து டார்க் கிரீனு, பட் இது என்ன நேம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொட்டாசியம்
மேங்கனேட் அப்படிங்கிறாங்க. பொட்டாசியம் பெர்மேங்கனேட்னா K3O4, ஓகேவா? பட் இங்க 2 K இருக்கனால பொட்டாசியம் மேங்கனேட் தான். இப்போ இந்த பொட்டாசியம் மேங்கனேட்டை நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஹாலோஜன் கூட ரியாக்ட் பண்ண போறேன். ஸ்டெப் நம்பர் 2. ஸோ பொட்டாசியம் மேங்கனேட் react with chlorine. So you got potassium permanganate, then you got 2KCl. ஸோ இந்த 2K3O4 தான் என்னது? பொட்டாசியம் பெர்மேங்கனேட். ஸோ இப்போ நம்ம பொட்டாசியம் டைக்ரோமேட் என்ன கலர்னு பார்த்தோம்? ஆரஞ்சு கிறிஸ்டல் பார்த்தோம், ஆரஞ்சு ரெட் கிறிஸ்டல். பட் இது வந்துட்டு டார்க் பர்பிள் கலர்ல இருக்கும். ஸோ பார்க்கறதுக்கு வந்துட்டு டார்க் பர்பிள் கலர்ல இருக்கும். டார்க் ஒரு சாலிடா தான் இருக்கும் பார்க்கறதுக்கு. பட் இது வார்ம் வாட்டர்ல மட்டும்தான் ஈஸியா சாலிபிள் ஆகும். சரியா? பட் இந்த பொட்டாசியம் பெர்மேங்கனேட் இட் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்டி ஃபங்கல் ஆக்டிவிட்டி. ஓகேவா? ஸோ இப்போ நான் ஒரு சில பேருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்க நிறைய டேண்ட்ரஃப் ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு ஓவரா இருக்கும். இப்போ டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் நிறைய இருக்கிறவங்க, அதே மாதிரி அவங்களுடைய அந்த ஃபீட்லலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்க ட்ரைனஸ் ப்ராப்ளம்னால நிறைய வெடிச்சு இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த பொட்டாசியம் பெர்மேங்கனேட் அது ஜஸ்ட் ஒரு 5 or 7 rupees தான் வரும். நார்மல் மெடிக்கல் ஷாப்லேயே உங்களுக்கு அது விற்கும். ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னாக்க நம்மளுடைய பாத்திங் வாட்டர் இருக்கு இல்லையா, ஸோ அதில் ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் ஸோ ஆட் பண்ணி நல்லா சாலிபிள் பண்ணிடணும். அதுதான் சொல்கிறேன், வார்ம் வாட்டரில் தான் சாலிபிள் ஆகும். ஸோ அதை வந்து நீங்கள் எடுத்துக்கும் போது ஸோ ஏதாவது ஃபங்கஸ், ஏன்னா நம்ம டேண்ட்ரஃப் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, இது எல்லாமே ஒன் டைப் ஆஃப் ஃபங்கஸ் தான். ஸோ அந்த ஃபங்கஸை வந்துட்டு ஈஸியாக இதை என்ன பண்ணி விட்டுரும் அப்படின்னாக்க ரிலீவ் பண்ணி விட்டுரும். சரியா? ஸோ தட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் ஃபார் திஸ் மீடியம். ஸோ இப்போ இதே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதோட ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்ட்ரக்சர் ஆஃப் MnO4 2-. MnO4 2-னாக்க மேங்கனேட் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்க மேங்கனேட் அப்படின்னு சொல்லுவோம். MnO4னாக்க மேங்கனேட். ஓகே, ஸோ இதோட ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. MnO-, டபுள் பாண்ட் O, டபுள் பாண்ட். அதே MnO4- அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது MnO4 2-, இது மேங்கனேட். MnO4- பெர்மேங்கனேட் அப்படின்னு சொல்லுவோம், பெர்மேங்கனேட். ஸோ இதோட சிம்பிள் வந்துட்டு M டபுள் பாண்ட் O, டபுள் பாண்ட் O, டபுள் பாண்ட் O, O-. அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இது ஜென்ரலா இப்போ இந்த பெர்மேங்கனேட் இருக்கு இல்லையா, இது வந்துட்டு உங்களுக்கு என்ன கலர்ல இருக்கும்னாக்க கிரீன் கலர்ல இருக்கு. திஸ் இஸ் பாராமேக்னெட்டிக் இன் நேச்சர். இது வந்துட்டு டார்க் பர்பிள் கலர், பட் திஸ் இஸ் டயாமேக்னெட்டிக் இன் நேச்சர். ஸோ இதை வந்துட்டு தெளிவா தெரிஞ்சுங்க. ஓகே, ஸோ எது பாராமேக்னெட்டிக் எது டயாமேக்னெட்டிக் அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும். ஸோ அதே மாதிரி இது எதெல்லாம் இப்போ நம்ம பார்த்தோம்ல I- I2 மாத்துது, அந்த மாதிரி அதே மாதிரி ப்ராசஸ் தான் இதுவும் பண்ண போகுது. பட் இது கொஞ்சம் ஸ்பெஷலா என்னெல்லாம் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ KMnO4 இட் ஆக்சிடைஸ், எப்படிலாம் இது ஆக்சிடைஸ் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ Fe+2 gives Fe+3 மாற்றும் H2S2 சல்ஃபர் ஆக்சாலிக் ஆசிட். ஆக்சாலிக் ஆசிட்னா COOH. ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆக்சாலிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். திஸ் ஆக்சாலிக் ஆசிட் கன்வெர்டட் இன்டு கார்பன் டை ஆக்சைடு பிளஸ் வாட்டர். இஃப் யூ டேக் சல்ஃபர் டை ஆக்சைடை வந்துட்டு சல்ஃபியூரிக் ஆசிடா கன்வெர்ட் ஆகுது. I- வந்துட்டு I2 மாறும். H2O2 H2O2 H2O2னாக்க பெராக்சைடு அப்படின்னு சொல்லுவோம், ஹைட்ரஜன் பெராக்சைடு. தட் வில் கன்வெர்டட் இன்டு O2. ஸோ இதெல்லாம் வேரியஸ் ஃபார்மேஷன். இது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு அந்த ஃபார்மேஷன்ஸ்ல வந்துட்டு ஈஸியா உங்களுக்கு நடக்கிறது. சரியா? ஸோ இது ஒரு ப்ராசஸ். ஸோ இது எல்லாமே ஒவ்வொரு மீடியம், ஆசிட் மீடியம், அல்கலி மீடியம், இந்த மாதிரிலாம் இருக்கு. பட் அது எல்லாத்தையுமே வந்துட்டு பக்காவா தெளிவா வந்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கணும்னாக்க தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுல வந்துட்டு
என்னெல்லாம் இருக்கு. ஸோ இதில் மேஜராக நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கோம் அப்படிங்கிறது எல்லாமே. ஓகேவா? ஸோ ஃபினிஷ்ட். ஸோ அவர் டி பிளாக் எலமெண்ட்ஸ் வந்துட்டு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஸோ இதில் நீங்கள் வந்துட்டு ஜென்ரலாக நம்ம என்ன பண்ணணும்? ஓகே, ஸோ இதோடைய ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு பேசிக்காக வந்துட்டு இதுலேருந்து என்னென்ன கொஷின்ஸ்லாம் வந்துட்டு கேட்பாங்க, இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா, நம்ம இதோட எக்ஸசைஸ் கொஷின் மெயினாக பார்ப்போம். ஓகே, ஸோ இதோட எக்ஸசைஸ் கொஷின்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா மேஜராக என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா ஒன் பை ஒன் நம்ம அடுத்தடுத்த கிளாஸஸில் பார்க்கலாம். பட் யூ ஷுட் பி அவேர், நிறைய ரியாக்ஷன்ஸை வந்து நீங்கள் கொஞ்சம் நிறையா இது பண்ணணும். ஓகேவா? ஸோ அது வந்துட்டு கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ மெயினாக ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ஒவ்வொன்றும் நம்ம நிறையா பார்க்கணும். ஏன்னா கம்ப்ளீட்டாக நம்ம முடிச்சாச்சு. ஓகேவா? ஸோ கம்ப்ளீட்டாக முடிச்சதுனால இதோட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்த்தா தான் நிறைய உங்களுக்கு கெட் த்ரூ ஆகும் நிறையா. ஓகேவா? ஓகே, வி வில் see in next class. Thank you so much.